வணக்கம். இந்த வாரம் மங்காத்தா ரீரிலீஸை விட திரௌபதி 2ஓட ரிலீஸுக்கு தான் எதிர்பார்ப்பு சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன வித்தியாசம்னா, மங்காத்தாவை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆர்வமாக இருக்காங்க. திரௌபதி 2க்கு என்ன விமர்சனம் வரும்னு பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. அவ்வளவே. திரௌபதி 1, ருத்ர தாண்டவம், பகாசுரன் படங்களை தொடர்ந்து இந்த வாட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தோட களமிறங்கியிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி. திரௌபதி படத்தோட ஸ்பிரிச்சுவல் சீக்குவலுங்கிற மாதிரி இதை சொல்லலாம். அவருடைய ஆதர்ச நாயகன் ரிச்சர்ட் ரிஷி தான் இந்த படத்துலையும் ஹீரோ. இந்த படம் சொல்ல வர கதை என்ன, அது எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர் ஆகலாம். திரௌபதி 2 தமிழ்நாட்டில் ஒரு பழைய கோயிலை ரீஸ்டோர் பண்ண என்ஆர்ஐ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வராரு. அவருடைய பொண்ணை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுதான் ரக்ஷனா. ரிச்சர்ட் ரிஷி அந்த சிதிலமடைஞ்ச கோயில் இடத்த அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறாரு. அப்போ திடீர்னு ரக்ஷனாவுக்கு சாமி வந்த மாதிரி என்னமோ ஆகி திடீர்னு செந்தமிழெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பேர் திரௌபதி, ரிச்சர்ட் ரிஷி தான் தன்னுடைய பதி வீரசிம்மன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் இந்த திரௌபதி யார், வீரசிம்மன் யார், திருவண்ணாமலையை ஆட்சி பண்ண வீர வல்லாளர் வரலாறு என்ன, முகலாயர்கள் ஆட்சியில் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னன்னு ஒவ்வொன்றா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த திரௌபதி 2. ஒன்றே குலம் ஒருவனல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள். பாகுபலி மாதிரி பிரம்மாண்டம், அவதார் மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்து முடிக்கப்பட்ட ஹிஸ்டாரிக்கல்னு இந்த படத்துடைய மேக்கர்ஸ் சில விஷயங்களை ப்ரமோஷன்ஸில் ஹைலைட் பண்ணுறாங்க. பட் என் கண்ணில் பட்ட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஓரளவுக்கு பெட்டரான ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு இதெல்லாம் கன்வின்சிங்காகவே இருந்துச்சு. அங்கங்கே ஏஐ டூல் யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸையும் ஃப்ளாஷ்பேக் இன்சர்ட்ஸையும் கொண்டு வராங்க. பட் அகைன் இந்த படத்துடைய பட்ஜெட்டை மனசில் வச்சு அது டோனலாக டக்குன்னு வேறு மாதிரி இருக்குங்கிறத மன்னிக்கலாம். அண்ட் அந்த ஏஐ காட்சிகள் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஆஃப் கதையை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கேரக்டர்ஸோட எமோஷனுக்கு ஆனஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக மொத்த படமும் இந்த செகண்ட் ஆஃப் மாதிரியே கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில டைலாக்ஸ் நல்லா எழுதப்பட்டிருந்தது. அதெல்லாம் சிலதெல்லாம் ட்ரெய்லர்லேயே வந்துச்சு. அண்ட் செய்தியே கொண்டு வராத புறா மாதிரி சில மொமெண்ட்ஸும் நல்லா எழுதப்பட்டிருந்தது. படத்துடைய முக்கியமான ஹைலைட்டுங்கிறது ஜிப்ரானுடைய பாடல்களும் பின்னணி இசையும் தான். அதுவும் நாம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையே ஜிப்ரானோட இசை தான் தருது. ப்ரொட்டாகனிஸ்ட் வீரசிம்மன் கேரக்டரில் ரிச்சர்ட் ரிஷி இந்த கேரக்டரை அவரால் பெருசாக இன்டர்னலைஸ் பண்ண முடியல. அண்ட் அவருடைய தமிழ் உச்சரிப்பு சுமாராக தான் இருக்குது. ஆனால் அவருடைய அந்த சின்சியாரிட்டி இதுக்கெல்லாம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடுது. திரௌபதியா ரக்ஷனாவும், முகமது பின் துக்லக்கா, சிராக் ஜானியும் நீட் பர்ஃபார்மன்ஸஸ் தந்திருக்காங்க. இந்த படத்திலேயே நட்டியுடைய தமிழ் வசன உச்சரிப்பு மட்டும்தான் எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சுது. அவரும் சரி, அருணோதயன், தேவியானி சர்மா, பரணி, தினேஷ் லம்பா உள்ளிட்ட நடிகர்களோட நடிப்பும் சரி நைஸ். இயக்குனர் மோகன்ஜியோடைய முதல் படத்தை நான் பார்த்ததில்லை. அவருடைய மற்ற 3 படங்கள்லையும் கூட கிராஃப்ட்டுங்கிறது இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் ஸ்டில் அது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. அவர் எடுத்ததுலேயே கிராஃப்டாக ரொம்ப வீக்கான ஒரு படம்னா அது இந்த திரௌபதி 2 தான். இன்ஃபேக்ட் ருத்ரதாண்டவம் படத்தை விட பகாசுரனில் பெட்டரான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருந்தது. அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சா 2 ஸ்டெப்ஸ் பேக்கில் தான் போயிருக்காரு இயக்குனர். பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் டைரக்ஷனாக, விஷனாகவே இன்னும் இந்த படம் பெட்டராக இருந்திருக்கணும். ஒரு அட்வென்ச்சர்லேருந்து இன்னொரு அட்வென்ச்சர்னு ரேண்டமாக ட்ராவல் பண்ணுற ப்ரொட்டாகனிஸ்ட், ஒன் நோட் கேரக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளேவுக்கு கன்வீனியன்ட்டான காட்சி அமைப்புகள்னு திரைக்கதையாகவே படம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது நிஜமாக நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படமாக பார்த்தாலுமே கூட ஸ்க்ரீனில் அது கன்வின்சிங்காக சொல்லப்படலை. ஒரு ராஜா முகலாயர்கள் கிட்ட மாட்டிக்கிற விதமாக இருக்கட்டும், திரௌபதி கேரக்டர் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணப்படுறதா இருக்கட்டும், கையில் மாட்டின ஒரு சிற்றரசரை சரி ஊரில் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அபத்தமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. டைரக்ஷனாக பார்த்தாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ராஜா எப்போ போவார், எப்போ டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், நீளமான சண்டை காட்சிகள், துணை நடிகர்களுடைய தேர்வு, அவங்கள நடிக்க வச்ச விதம், கேரக்டர்ஸோடைய ஆப்வியஸான ரியாக்ஷன்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற படத்துடைய ஃப்ளோ, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி திரௌபதி கேரக்டருக்கு உண்மை தெரிய வர மொமெண்ட், கிளைமேக்ஸில் யானையிலிருந்து பூனை வரைக்கும் மோசமான சிஜின்னு விஷுவலாக பல எலிமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு சாதகமாக இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்த்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு படம் பேச வர பாலிடிக்ஸில் பெரிய ஆர்வம்லாம் இருந்தது கிடையாது. என்ன அந்த படம் 2-2.5 மணி நேரம் என்கேஜ் பண்ணிச்சா இல்லையாங்கிறது தான் எப்பயுமே என்னுடைய நம்பர் 1 ஃபேக்டர். தென் என்னுடைய தனிப்பட்ட ஐடியாலஜியை படங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தது கிடையாது. நல்லதோ கெட்டதோ சொல்ல வந்த விஷயம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டர்ஸுமே இந்த திரௌபதி 2ல பாஸ் மார்க் வாங்கவே கஷ்டப்படுற லெவலில் தான் இருக்குது. கில்ஜி, துக்ளக்குன்ற மாதிரி முகாலய அரசர்கள் பேர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைங்கிற மாதிரியும் ஒரு மேட்டரை சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. மதத்தை பரப்பணுங்கிற சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவை தாண்டி முகாலயர்கள் இன்வேஷனில் கெட்டதாக கூட வேறு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரொம்ப மொனட்டனஸாக ரெப்படேட்டிவாக போச்சு. ஆரம்பத்தில் இந்த ப்ரெசன்ட் டே போர்ஷன்ஸில் ஒரு பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது கூட அப்படியே தொங்கலை விட்டுடுறாங்க.
கிளைமேக்ஸில் தொடரும்னு போடும்போது அதுக்கான அடுத்த பார்ட் லீடாக இந்த முதல் மேட்டர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். மொத்தத்தில் இந்த திரௌபதி 2 கிராஃப்டை முன்னாடி வைக்காம ஐடியாலஜியை முன்னாடி வச்சு ஒரு படம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான மற்றும் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி விமர்சனத்தை ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருந்தால் அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திரௌபதி 2வை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு இல்லை ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்துடைய தீம் பெண்கள் சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் அண்ட் வயலன்ஸுக்காக இது கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி.